ஜெய் வராகே, ஜெய் ஜெய் வராகே. என் செல்ல குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகத்தை உன் கண்களில் காட்ட வேண்டும் என வைராகியத்தோடு தான் நான் உன்னை தேடி வந்தேன். ஏன் தெரியுமா? இப்போ உன் மனசில் அன்பில்லாமல், ஆறுதல் இல்லாமல், மனசு முழுக்க கவலையோடு குப்பையாய் நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அந்த கவலை குப்பைகளையெல்லாம் எரித்து பொசுக்கி விட்டு உன் மனசுக்கு தேவையான அன்பையும் பண்பையும் பக்குவத்தையும் கொடுப்பதற்காக தான் என்னுடைய இந்த கனிவு நிறைந்த முகத்தை உன் கண்களில் காட்டினேன். நீ அழும்போது உனக்கு ஆறுதல் சொல்கிறது உனக்கான நீ நேசித்த மனிதராக இருக்கவே மாட்டாங்க. ஆனால் உன்னை நேசித்த ஒரு நல்ல மனிதர் நீ வருத்தப்படும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் சொல்ல உன்னை தேடி வருவார். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் செல்லமே. வாழ்க்கையில் ஏன் தான் வாழ்கிறோமோ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ்வதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய காரணத்தோடு நீ வாழ ஆரம்பி. எதா இருந்தாலும் நாளைக்கு நிச்சயம் சரியாகுன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருந்தால் நாளை விடிய போகும் வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக நான் அமைச்சு கொடுப்பேன். உன்னை ஒதுக்கும் இடத்திலும், உன்னை வெறுக்கும் இடத்திலும், உன் வார்த்தைகள் மதிக்கப்படாத இடத்திலும், நீ செய்கிறதெல்லாம் தப்புன்னு உன்னை குறை சொல்லக்கூடிய இடத்திலும் நீ யாருன்னு யாருக்குமே நிரூபிக்க வேண்டாமேன்னு செல்லமே. ஏன்னா நீ அங்கே நிரூபிக்கணும்னு நினச்சாலும் அங்கே நீ தான் தோற்று போவ. அவர்களுக்கு தான் உன்னை பிடிக்கவில்லை அல்லவா? உன்னை பார்ப்பதையே வெறுக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் நான் நினச்சதெல்லாம் சரி, நான் செய்கிறதெல்லாம் சரின்னு நீ என்னத்தை நிரூபிக்க முடியும்? ஓ மனசாட்சிக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்து அமைதியோடு கடந்து போ. இதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலை தரும். யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ கோபப்பட்டு அவர்களிடம் மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகிற வழி சரினா எண்ணம் போல உன் வாழ்க்கை நிச்சயமாய் அமையும். உன்னை பற்றி முழுமையாக உனக்கு மட்டும்தானே தெரியும். உன் காதில் விழும் கருத்துக்களுக்கெல்லாம் கவலை கொள்ளாதே. நீ போகக்கூடிய வழியை எதிரிகள் மறைக்கிறார்கள்னா அங்கேயே நீ தயங்கி சோர்ந்து நின்றுடக்கூடாது. எங்கே யார் தடுத்தாலும் அத்தனையையும் கடந்து போகக்கூடிய எறும்பு கூட்டம் போல உனக்குன்னு ஒரு புதிய பாதையை உருவாக்கிக்கோ என் செல்லமே. நீ எப்போதாவது எறும்பை கவனித்து பார்த்துருக்கியா? எறும்புகள் எல்லாம் வரிசையாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ அது போகிற பாதையில் ஏதாவது ஒரு எறும்புக்கு முன்னாடி நீ கையவோ அல்லது ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு தடுத்தினா அது உடனே அங்கேயே நிற்கவே நிற்காது. உடனே அங்கேருந்து திரும்பி அந்த பக்கமாவது இந்த பக்கமாவது ஏதாவது ஒரு புதிய வழியை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் வரிசையாக போகும். அதே போல தான் நீ இருக்கணும். நீ செய்யக்கூடிய செயல்களையும் போகக்கூடிய பாதையிலையும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருச்சுன்னா இனிமேல் நாம் என்ன செய்ய போகிறோம்னு சோர்ந்து போய் நின்றுடக்கூடாது. உனக்கென ஒரு புதிய வழியை உருவாக்கி உனக்குன்னு நீ செய்யக்கூடிய காரியத்தில் புது முயற்சியை உருவாக்கி நீ செய்ய ஆரம்பிச்சினா அதுவே நீ போகும் பாதையில் உனக்கு வெற்றியை உருவாக்கும் என் செல்லமே. கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டுமே உன் கைவசத்தில் இல்லைதானே? பிறகு என் சும்மா அதையே நினச்சி யோசிக்கிற? இந்த நிஜமான நிகழ்காலத்தில் வாழ பழகு. இந்த நிகழ்காலத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைப்பதாக அமையும். உன்னுடைய செயலுக்காக தான் நீ வருத்தப்படணுமே தவிர உன்னுடைய செயல்கள் நீ ஏதாவது தவறாக செஞ்சுருந்தீனா அதை நினச்சி தான் வருத்தப்படணுமே யோசிக்கணுமே தவிர மற்றவன் 1000 சொல்லுவான், அதையெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. உன்னை பற்றி உனக்கு நன்றாக தெரியும் தானே? நீ மகிழ்ச்சியோடு இருக்கும்போதும் கவலையோடு இருக்கும்போதும் உன் நிலைமையை மட்டும் மறக்காதே. ஏன்னா மகிழ்ச்சியும் இருக்கும்போதும் கவலையோடு இருக்கும்போதும் 2 சமயங்கள்லையுமே மனிதர்கள் நிதானமிழந்து இருப்பார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் மனுஷன் ரொம்ப துள்ளி குதித்து சந்தோஷமாக இருப்பான், நிதானத்தை இழந்து நிற்பான். கவலையோடு இருந்தாலும் சுற்றி என்ன நடக்குதுன்னே புரியாமல் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை மனசில் தூக்கி வச்ச மாதிரி நிதானமிழந்து எதையாவது செஞ்சுக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருப்பான். இந்த 2 நிலைகளிலும் நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. எப்போதும் நிதானத்தோடு இருக்கக்கூடிய ஆளாக நீரு. நிறம் மாறக்கூடிய பச்சோந்திகளை விட அடிக்கடி தான் யோசித்த விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்களிடம் மிகவும் கவனம் தேவை. இங்கு எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என் செல்லமே. மனிதர்களின் குணம் அறிந்து நீ நடந்துக்கணும். தேவைகள் இருக்கும் வரை உன்னை தேடி வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையானது உன்கிட்ட நடக்காதுன்னு தெரிஞ்சால் பல அடி உயரங்கள்லேருந்து பாரபட்சம் இல்லாமல் தூக்கி எறிந்து விடுவார்கள். நீ சாதனை செய்யணும்னு நினச்சினா அதற்கு 3 நிலைகளை கடந்து வந்துதானே ஆக வேண்டும். ஏளனமும் எதிர்ப்பும் அங்கீகாரமும் இது எதுக்குமே உதவாத விஷயங்கள். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உனக்கான அங்கீகாரம் சரியான முறையில் உரிய முறையில் மரியாதையோடு கிடைக்கும்படி நடந்துக்கோ. மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்க தான் போகிறேன். தவறும் சில சமயங்களில் சரியாக தெரியும். ஆனால் நீ தான் அதை பார்த்து அனுபவித்து உணர்ந்து கொள்ளணும். வாழ்ந்து மறைந்தோம் என்பது வாழ்க்கை கிடையாது என் செல்லமே.
மறைந்தாலும் நான் வாழ்வேன் என் மனதைரியத்தை உனக்குள் உருவாக்கிக்கணும். எந்த கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும், எவ்வளவு நல்ல விஷயங்கள் என் வாழ்க்கையிலிருந்து விலகி போனாலும், மனிதர்கள் மறைந்தே போனாலும், நான் அத்தனையும் தாண்டி வாழ்ந்து ஜெயித்து காட்டுவேன் என நம்பு. தைரியத்தோடு உனக்கான வேலைகளை செய்தால், பொறுமையோடும் உறுதியோடும் நீ வேலை செய்தால், அதன் மூலமாக நான் உன்னை முன்னேற வைப்பேன். அடிக்க அடிக்கதானே இரும்பு உறுதியாகும். அதே போல் அடி வாங்க வாங்க தான் உன் வாழ்க்கையும் பலமானதாக மாறும். ஐயோ துன்பம் வந்துடுச்சே, ஐயோ பிரச்சனை வந்துடுச்சேன்னு நீ மனம் வருந்தாதே. எல்லா கஷ்டங்கள்லேருந்தும் உன்னை மீட்டெடுக்க வேண்டியது எனது பொறுப்பு. இரும்பை நன்றாக அடித்து அடித்து தானே அதை தனக்கு தேவையான உருவம் போல மாற்றிக்கிறாங்க. அதே போல தான் உன் வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் என்னதான் உன்னை அடித்து கஷ்டப்படுத்தினாலும் அதன் மூலமாக நீ நினச்ச விஷயங்களை உன்னால் நடத்தி கொள்ள முடியும். உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம்தான். ஒவ்வொரு இழப்பும் ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம்தான். அதாவது நீ பெருசாக இழக்க வேண்டிய விஷயத்தை சிறிய முறையில் நான் உனக்கு இழக்க வச்சிருக்கேன்னு நினச்சிக்கோ என் செல்லமே. நீ பெரிதாய் ஏமாற வேண்டிய விஷயத்தையும் சிறிய ஏமாற்றம் மூலமாக நான் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஏமாற்றத்தையும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு இனிமே நம்ம ஏமாறக்கூடாதுன்னு அடுத்த விஷயத்தை செய்யும்போது மிகவும் கவனமாக செய்யப்பார். நீ பெற்ற ஒவ்வொரு நஷ்டமுமே உனக்கு ஒரு படிப்பறிவு தான். நீ காணாமல் போனதையே நினைத்து கலங்கி போகாம இனி உனக்கு கிடைக்கிறது சரியா கிடைக்கும்னு நம்பிக்கையோடு வாழ ஆரம்பி. அமைதியாக போய்கொண்டிருக்கும் நதியைப் போல நீயும் நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யு. அந்த நதி நீரில் போட்ட குப்பைகள் எல்லாம் எப்படி தானாக ஓரத்தில் ஒதுங்குமோ அதே போல நல்லதையே நினைக்கக்கூடிய ஓ மனசுக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அதுவும் குப்பைகள் போல ஒதுங்கி போய்விடுமேன் செல்லமே. நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, உன்னுடைய செயலால் யாரோ ஒருவர் மனசுடைஞ்சு போய் என்னிடம் வந்து கையேந்தி நின்று அழுகும் நிலைக்கு மட்டும் உருவாக்கிடாத. ஏன்னா நல்ல மனிதனுடைய மனம் உடைபட்டால் அவன் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தால் அது மிகவும் பலம் வாய்ந்ததாக மாறும். அப்படி ஒரு மனிதனின் மனதை கஷ்டப்படுத்திட்டு நீயும் நிம்மதியாக வாழ்ந்திட முடியாது என் செல்லமே. எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒரு விஷயத்தை நினைவில் வச்சுக்கணும். எது கிடைச்சாலும் கிடைக்கலைனாலும் இது நிரந்தரம் கிடையாதுன்றத நம்பிக்கையா நீ வச்சுக்கிட்டாலே போதும். நிலை இல்லாததை நினைத்து நீ நிலை தடுமாற வேண்டிய அவசியம் வராது என் செல்லமே. நீ இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாமே நன்மைக்கு தான் நினச்சி கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. உனக்கு குறைவாய் கிடைத்த விஷயங்களையும் நிறைவாய் கிடைக்க செய்து மன மகிழ்ச்சியோடு உன் வாழ்நாள் முழுவதையும் பலமாய் வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன். நோய் நொடி இல்லாத நல்ல உடலை கொடுத்து அன்பான நல்ல மனிதர்களையும் உன் அருகில் இருக்க செய்து பக்தி செலுத்தும் மனதையும் உனக்கு கொடுத்த நான் மற்றவர்கள் வழியை தன் வழியாய் உணர்ந்து கொள்ளும் உணர்வையும் கொடுத்திருக்கிறேன். இனி எல்லாமே நன்மைக்கு தான் நினச்சி வாழ ஆரம்பி. நடந்த எதுவுமே தவறாக போகாது. இனி நடக்கும் விஷயங்களையும் உனக்கு நல்லதாகவே நான் முடித்து கொடுப்பேன்.